ஓய்வு பெற்ற ஆட்சியர் அலுவலக உதவியாளர் குடும்பத்தினரை சூழ்ந்து கொண்டு கவுன்சிலரின் ஆதரவாளர்கள் தாக்கிய பதற வைக்கும் காட்சிகள்தான் இவை. கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட அம்மன் நகரில் ஓய்வு பெற்ற ஆட்சியர் அலுவலக உதவியாளர் ஆறுமுகம் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவர் தனது பாதுகாப்பிற்கு என்று நாய் ஒன்றை வீட்டில் வளர்த்து வருகிறார். இவரது வீட்டுக்கு எதிரில் வசித்து வரும் திமுக நகர்மன்ற உறுப்பினர் ரமேஷ் என்பவர் வெளியே செல்லும் போதும் வெளியில் இருந்து வீட்டுக்கு திரும்பும் போதும் ஆறுமுகம் வீட்டில் உள்ள வளர்ப்பு நாய் அவரை பார்த்து குரைத்து வந்ததாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று ரமேஷ் வீட்டில் இருந்து வெளியே செல்லும் போது இந்த நாய் அவரை பார்த்து குரைத்ததால் அவர் நாயை கம்பெடுத்து தாக்க முற்பட்டிருக்கிறார். அப்போது ஆறுமுகம் அதனை தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ரமேஷ் தனது ஆதரவாளர்களை தொடர்பு கொண்டு வரவழைத்து ஆறுமுகம் மற்றும் அவரது குடும்பத்து பெண்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. நடந்த சம்பவத்தை வீடியோ எடுத்த ஆறுமுகம் குடும்பத்தாரிடம் இருந்து செல்போனை பறித்து அதில் இருந்து வீடியோவை டெலீட் செய்துவிட்டு செல்போனை தருகிறேன் என்று ரமேஷ் சொல்ல, அப்போது அவரது ஆதரவாளர் ஒருவர் செல்போனை தரக்கூடாது, அதை போட்டு உடை என்று சொல்வது மற்றொரு வீடியோவில் பதிவாகி உள்ளது. செல்போனில் இருந்து அந்த வீடியோவை அழித்தாலும் ரெக்கவரி சாப்ட்வேர் பயன்படுத்தி இந்த பதைக்க வைக்கும் வீடியோவை ஆறுமுகம் குடும்பத்தார் வெளியே கொண்டு வந்ததாக தெரிவித்தனர். இந்த கொடூர தாக்குதலால் பாதிக்கப்பட்ட ஆறுமுகம், அவரது மனைவி, அவரது மகன் ஆகிய மூவரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக இரு தரப்பைச் சேர்ந்தவர்களிடமும் விசாரித்த போலீசார் திமுக கவுன்சிலர் ரமேஷ், சதீஷ், பாஸ்கர் ஆகிய 3 பேரை கைது செய்திருப்பதாக தகவல் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி செய்தியாளர் சத்தியமூர்த்தி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.